இன்னைக்கு பல கோடிக்கு நான் அதிபதியா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுதான் நான் கேட்டேன். எனக்கு 4 வீடு வாசலோட குடுத்திருக்காங்க. என்னோட எந்த உதவி இல்ல கட்டி கூட எனக்கு மாதா உதவி தான். உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து ரமணிப்பா. ஓகே. மாதா உங்களுக்கு ஒரு புதுமை அற்புதம் நிறைய செஞ்சிருப்பாங்க இல்லையா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாப்பா, நான் கேட்டதெல்லாம் குடுத்திருக்காங்க. இன்னைக்கு பல கோடிக்கு நான் அதிபதியா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுதான் நான் கேட்டேன். எனக்கு 4 வீடு வாசலோட குடுத்திருக்காங்க. என்னோட எந்த உதவி இல்ல கட்டி கூட எனக்கு மாதா உதவி தான். எனக்கு பக்கா இந்து. நான் சின்ன வயசுல இருந்து நான் இந்துல தான் சாமி கும்பிட்டு இருப்பேன். என்னைக்கு மாதா அம்மாவை நினைச்சானோ எனக்கு ஒரு வருஷமும் எனக்கு மீண்டு தான் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா எனக்கு குறையவே இல்லை அந்த அம்மா. என்னோட மக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு எந்த நோய் நொடி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் நடக்க முடியாம ஒரு ஆக்சிடென்ட்ல போய் நான் அட்மிட் ஆயிட்டு இருந்தேன். அந்த அம்மா எழுப்பி ஒரு ஆட்டுக்குட்டி போல வந்து என்னோட உடம்ப தட்டி கொடுத்து, போ உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, உனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னோட பேர பிள்ளைங்க எல்லாம் எதுல பார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க, காலேஜ் எடுக்கிறாங்க. நான் மாதாவை ஒரு நாளைக்கு காலையில எழுந்தும் போது போய் அந்த அம்மா பாதத்தை தொட்டு தான் நான் மீதி வேலையை நான் பார்ப்பேன். என்னோட இருதயத்துல வந்து அந்த அம்மா படிஞ்சுட்டாங்க. அவங்க தான் எனக்கு பல கோடி வந்தாலும் அந்த அம்மா என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த அம்மா எனக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு அற்புதமா நடந்து இருக்குது. யாருக்கு நடக்குதோ இல்லையோ அந்த இடத்துல நான் நடக்கும்போது பல ஜனம் என்னை பார்த்து கண்ணீரை விட்டுன்னு இருப்பாங்க ரோட்ல. அப்ப கூட நான் இந்த கண்ணீர் அந்த அம்மாக்காக தான் என்னோட கண்ணீரை விட்டேன். ஒரு நாளைக்கு நான் அந்த அம்மா நினைக்காத நாள் கிடையாது. எங்க போனாலும் நீ முன்னாடி போ, பின்னாடி நான் வருவேன்னு சொல்லுவேன். எனக்கு போற இடத்துல அந்த அம்மா நல்லா நடத்தி கொடுத்துருக்காங்க. நான் அவங்களை எந்த குறையும் நான் சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் அந்த அம்மாவை வந்து பல கோடி ஜனம் அந்த அம்மாக்கு பிள்ளைங்களா இருக்கணும், புரியுதுங்களா? அதனால எந்த ஒரு என்னோட மகளுங்களுக்கு பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்க வேணும்னு சொன்னாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணு கொடுத்திருக்காங்க. என்னோட கண்ணீர் அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் போகும்போது இன்னைக்கு கூட வந்து ஒரு கோடி போற அளவுக்கு இப்ப ஒரு பத்திரத்துல சைன் பண்ணிட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த அம்மா கொடுத்தது. அதுக்காக தான் என்னோட கண்ணீரை இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட விடுறதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு சொத்து சுகமே தேவை கிடையாது. என்னோட அந்த தாய் தான் என்னோட பதியத்துல படிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு நட போட்டு நான் பல்லாவாரம் வரைக்கும் நான் நடந்து போவேன். என்னால நடையே கிடையாது எனக்கு. இருந்தாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இது ப்ராப்ளம்னு சொன்னாங்க, ஜவு. அப்ப கூட எனக்கு அந்த அம்மா வந்து எனக்கு காட்சி கொடுத்து உனக்கு குணப்படுத்துறேன் போன்னு தான் சொன்னேன். நான் சில மக்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், மாதாவை நினைங்க, எது இருந்தா கூட அந்த அம்மா இருதயத்துல நினைச்சிட்டு போங்க. அந்த என்னோட பேர பிள்ளைங்க வெளியே போகும்போது போய் மாதா கிட்ட பாதத்தை தொட்டுட்டு போங்கன்னு சொல்லுவேன். எது வாங்கினாலும் அந்த அம்மா பாதத்துல நான் வச்சுட்டு தான் எடுப்பேன். அதனால சில பேர் கூட நினைப்பாங்க, இவங்க பக்கா இந்த ஆச்சே, ஏன் இப்படி மாதா இப்படி ஒரு கண்ணீரை கைமா இருக்காங்க, அவங்க அற்புதமா நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. இந்த என்னை கூப்பிட்டு கேட்டதுக்கு மாதாக்கு நன்றிப்பா. எனக்கு இந்த நேரத்துல கோடியான நன்றி. நான் வந்து அந்த அம்மா நல்ல ஒரு காட்சியோட வந்திருக்கிறேன். எனக்கு நல்லா இன்னைக்கு ஒரு அற்புதமா கொடுத்தாங்க. நான் அந்த பத்திரத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த வருஷம் என்ன வருஷம், இன்னைக்கு என்ன தேதி, அதை போட்டு நீங்க போடுங்க. அந்த அம்மா கொடுத்ததுதான் எனக்கு போதுமாப்பா. ரொம்ப நன்றிமா.